கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துவங்கி இது 45வது வகுப்பு, சீரீஸ் நம்பர் 45. வேதாம வகுப்பை துவங்கி இது 69வது வகுப்பாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக்ட்ஸ் நம்பர் 45, பைபிள் கிளாஸ் நம்பர் 69. கடந்த வகுப்பில் நாம் பார்த்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 9 வசனங்கள் முடிய நாம் பார்த்து முடிவுக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் அந்த மேப்பை கொஞ்சம் கவனிங்க. ஸோ போன வாரம் நம்ம மேப்பை பார்க்கல. துரோவா பட்டணத்துலேருந்து சாமத்திரகே பட்டணம் போய் அங்கிருந்து நெய்யோபொலி பட்டணத்தில் வந்தார்கள். அதுக்கு பின்னதாக பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் இருந்தார்கள். இது கடந்த வகுப்பு வரைக்கும் நாம் பார்த்த இடம். பிலிப்பு பட்டணத்தில் தான் பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் இரவிலே விடுதலை செய்யப்பட்டு அந்த ஜெயில் அதிகாரி தற்கொலை செய்து கொள்ள போகும் பொழுது அவன் தடுத்து நிறுத்த அதே இரவிலே தானே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பின்னதாக அவர்களை விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்து அம்பிப்போலி பட்டணம், அப்பலோனியா பட்டணம் தாண்டி தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்கள் ஊழியம் செய்ததை கடந்த வகுப்பில் நாம் பார்த்து முடித்தோம். இந்த பட்டணங்கள் எல்லாம் அவர் போகிற இடங்களில் இருக்கக்கூடிய பெயர்களை வைத்துதான் நிருபங்களை பிற்காலங்களில் எழுதினதை நாம் இதோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இங்கு நடந்த சம்பவங்களும் அப்படிப்பட்ட சபைகளுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் எழுதினார் என்பதை தொடர்பு படுத்தும் பொழுது இந்த 2வது பிரயாணத்திலே அல்லது 1வது பிரயாணத்திலே போன பட்டணங்கள் எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி நாம் பார்க்கும் பொழுது நிருபங்களிலே இலகுவாக நமக்கு அது வெளிப்படுவது நமக்கு மிக பிரயோஜனமா இருக்கும். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்துதான் போன வாரத்தில் நாம் முடித்திருக்கிறோம். இப்போ தெசலோனிக்கே பட்டணத்தில் நடந்த சம்பவங்களை 17வது அதிகாரம் வேகமாக நான் அதை வாசித்து நான் கடந்து செல்கிறேன். 1வது வசனத்திலிருந்து, அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்கரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். இதோடு நாம் போன கிளாஸில் நாம் முடிச்சிருந்தோம். இப்போ ஜேசன் யாசோன் இடத்துல ஒரு கேரண்டியை வாங்கி, ஒரு பாண்டை வாங்கி கொண்டு பவுலையும் சீலாவையும் ஒருவேளை இனிமேல் அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் இயேசு என்ற வேறொரு மனுஷனை ராஜா என்ற கூடிய அந்த பகுதி அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு, அதை குறித்து இனிமேல் பேசினார்கள் என்று சொன்னால் யாசோன் எந்த ஒரு பாண்டை டெபாசிட் செய்திருந்தாரோ அந்த பணம் அவர்களுக்கு அடைமானமாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஒரு கேரண்டியில் எடுத்துக்கொள்ள பின் அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே புறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 10வது வசனத்திலிருந்து நாம் இந்த வகுப்பை துவங்குகிறோம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். இப்போ தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அடுத்த பட்டணமாகிய பெரேயா பட்டணத்துக்கு அவர்கள் கடந்து வருகிறதை பார்க்க முடியும்.
பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே அப்படிங்கிற வசனத்தை ஏற்கனவே பலமுறை நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அதே வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் பெரேயா பட்டணத்துக்கு போன உடனேயே முதலாவது அவர் செய்யக்கூடிய காரியம் ஜெப ஆலயத்திற்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்க வேண்டும். லீஸ்திரா பட்டணம், அந்தியோகியா பட்டணம், இக்கோனியா பட்டணம், இதுக்கு முன்னதாக நாம் பார்த்த ஒவ்வொரு பட்டணங்களிலும் இதே ப்ராப்ளம் அவருக்கு இருந்த பொழுதிலும் கூட ஒவ்வொரு இடங்களிலும் போய் முதலாவது அவர் யூதருக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்களிடத்திலிருந்து எதிர்ப்பை அவர் சம்பாதிக்கிறார். ஆனால் மறு ஊருக்கு போகும்பொழுது நேரடியாக புறஜாதியாருக்கு போய்விடவில்லை. நான் புறஜாதியாருக்கு போகிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட அவர் முதலாவது யூதருடைய ஜெபாலயங்களுக்கு போய் தன்னுடைய பிரசங்கத்தை துவங்குகிறதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அதே வழக்கத்தின்படியாக பெராயா பட்டணத்துக்கும் அவர் வந்த மாத்திரத்திலேயே முதலாவது அவர் செல்லுகிற இடம் ஜெபாலயத்திற்கு அவர் போகிறார்கள். பவுலும் சீலாவும் 2 பேரும் தெசலோனிக்கே பட்டணத்தில் வந்து ராத்திரியிலே புறப்படுகிற ஒரு சம்பவம். இதே ராத்திரி பட்டணத்தை விட்டு புறப்படுகிற ஒரு சூழ்நிலை 9வது அதிகாரத்திலையும் நாம் அதை கவனிக்க வேண்டும். தமஸ்கு பட்டணத்தில் அதே போல தான், அதே வகையில தான் அவர்களை இறக்கி விட்டதை நாம் பார்க்க முடிந்தது. இரவோடு இரவாக பட்டணத்தை விட்டு அவர்கள் ஜன்னல் வழியே இறக்கி விட்டார்கள் என்று சொல்லி அந்த தமஸ்குவில் நாம் அதை பார்க்க முடியும். 9:25 நாம் அந்த வசனத்தை பார்க்கலாம். அதே போல அதே ஒரு சம்பவமாக தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்தும் அவர் பெரேயா பட்டணத்தை நோக்கி அவர்கள் இரவிலே புறப்படுகிறதையும் அந்த சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகிறது. எப்பேற்பட்ட ஒரு தடைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு மத்தியில் கடந்து வந்தாலும் ஒருபொழுதும் நாம் அதை முடிவாக நினைத்து விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்ட அழைப்பு ஒருபொழுதும் அதை நாம் இழந்து விடாதபடிக்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டியது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பட்டணங்களிலும் அவர் அடிபட்டு வேறொரு பட்டணத்திலிருந்து ஆள் வந்து இந்த பட்டணத்தில் அவருக்கு எதிராக ஜனங்களை கிளப்பி விட்டு அரசாங்கத்தில் அவரை பிடித்து அடி வாங்க வைத்து அடித்து துன்புறுத்தி மறித்து விட்டான் என்று சொல்லி போட்டுவிட்டு போகும் பொழுது அவர் எழுந்திருந்து ஊருக்குள்ளே சென்று அவர் மறுநாளில் புறப்பட்டு வரக்கூடிய ஊழியங்கள். அப்படி இருந்தாலும் திரும்பவும் அதே ஜெப ஆலயங்களுக்குள்ளே போய் யூதர்களிடத்தில் போய் அந்த சத்தியத்தை சொல்கிறார். வைராக்கியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஜனம் எப்படி ஆகிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எதிர்த்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை இந்த ஊரில் எதிர்த்துட்டாங்க, அடுத்த ஊர்லையாவது அவங்க நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்படணும். இந்த குடும்பம் இப்படி இருக்குது, அடுத்த குடும்பமாக ரட்சிக்கப்படணும். இவங்க எல்லாரும் இப்படித்தான், தமிழர்களே இப்படித்தான், இல்லை யூதர்களே இப்படித்தான், இவங்க ஒன்றத்துக்கு உருப்பட மாட்டாங்க. நான் வந்து அவங்கள விட்டுட்டு நீ வேறு ஊருக்கு போகிறேன் அல்லது வேறு ஆளுங்களை பார்க்க போகிறேன், நம்ம பக்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது உதாரணமாக நாம் அதை பார்க்கவில்லை. யூதர்கள் பிரச்சனை செய்த பொழுது பவுல் என்ன சொன்னார், இனிமேல் நான் யூதருக்கு இல்லை, நான் புறஜாதியாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன்தான். ஆனால் யூதருக்கு போகிறார். ஏன்னா வைராக்கியம் அந்த இருந்தது, தன்னுடைய ஜனம் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தமிழர்களை நம்ம பார்க்குறோம். விக்கிரக ஆராதனையில் மூழ்கி கிடக்கக்கூடிய தமிழர்கள், கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு விக்கிரக ஆராதனையில் இருக்கக்கூடிய தமிழர்களை நாம் பார்க்கிறோம். இப்போ அவர்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவதற்குரிய பாரம் அடிப்படையாக நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளோ தடைகள் வரட்டும், நம்மளை எவ்வளவுதான் அவர்கள் துன்புறுத்தினாலும் அவர்களுக்காக நாம் எப்படி ஆகிலும் சத்தியத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் ஒரு பாடமாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 11வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகள். இப்போ தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து இவர்கள் பெராயா பட்டணத்துக்கு கடந்து வருகிறார்கள். பெராயா பட்டணத்துக்கு கடந்து வந்த மாத்திரத்திலேயே ஜெப ஆலயத்திற்கு போய் பிரசங்கம் நடக்கிறது. ஜெப ஆலயத்தில் உள்ள ஜனங்கள் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இந்த 11வது வசனம் மாத்திரமே நாம் எடுத்து அதிகமாக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம், மனப்பாடமாக அதை அடிக்கடி நாம் சொல்லுவோம். மனோவாஞ்ச வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இது அடிக்கடி நாம் கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனம். பெராயா பட்டணத்தில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். யாரை காட்டிலும் அப்படின்னா தெசலோனிக்கேயை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இது நமக்கு மனப்பாடம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களுக்கும் பெராயா பட்டணத்திற்கும் என்ன கம்பாரிசன்?
ஏன் அவர்களை காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள், ஏன் அவர்களை கம்பேர் பண்ண இந்த வசனம் சொல்லப்பட்டுச்சு? நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட் பேசிக்ஸில் எடுத்துகிட்டு போய் நிறைய பைபிள் படித்தாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ தெசலோனிக்கே பட்டணத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அப்படி பைபிள் படித்ததா பைபிளில் பதிக்கப்படவே இல்லை. ஆனால் வேறு வித்தியாசம், இவர்களிடத்தில் இருந்த 3 காரியங்கள். முதலாவது, இவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதாவது வசனத்தை கேட்டார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது, அது எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா, மனோவாஞ்சையாய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களாம். சொல்லப்பட்ட வார்த்தைகளை மனோவாஞ்சை, ஒரு இருதயத்தில் ஒரு தாகத்தோடு அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த தாகம் இதுக்கு முன்னதாக எந்த பட்டணத்திலையுமே நம்ம பார்க்க முடியாது. யாராவது ஒருவர் அல்லது யாராவது ஒரு குடும்பம், யாராவது ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு செலக்டட் பர்சன்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஜெபாலயத்துக்குள்ளே கடந்து வந்து ஜெபம், தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். முதலாவது. இரண்டாவது, மனோவாஞ்சியாய் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைக்கும் நாங்கள் செவி கொடுக்கணும், சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கம்பேர் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ரெடினஸ் அவர்களுக்குள்ளே இருந்தது. இரண்டாவது. மூன்றாவது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். இப்போ இங்கே தான் நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு லேகிங் நமக்கு இருக்கு. 2016 அல்லது 16வது நூற்றாண்டு 14வது நூற்றாண்டுகளில் வேதாமம் இப்படி முழுமையாக கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய லாங்குவேஜிலே கொடுக்கப்படுகிறது, பல லாங்குவேஜிலே கொடுக்கப்படுகிறது. இந்த நிருபம் எழுதின காலம் ஏறத்தாழ 60வது ஆண்டில் இது எழுதப்படுகிறது. 60வது ஆண்டில் இது எழுதப்படுகிறது. அப்போ அந்த நாட்களில் அவர்கள் கையில் பைபிள் இருந்துச்சா அப்படின்னா பைபிள் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சா அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் கிடையாது. எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும், பழைய ஏற்பாடு முழுக்க எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருக்கிறதோ கிரேக்க தேசம், அது மக்கதோனியா தேசம். அது மக்கதோனியா, அதில் இருக்கக்கூடிய தேசம் ஃபுல்லாக மக்கதோனியா. இது துராகிய தேசம். இது மக்கதோனியா தேசத்தில் தான் பெராயா பட்டணம் இருக்குது, தெசலோனிக்கா பட்டணம் இருக்குது, பிலிப்பு பட்டணம் இருக்குது, நெய்யோபோலி பட்டணம் இருக்குது. இதெல்லாம் மக்கதோனியா தேசம் என்று சொல்லப்படுகிற இடம். அப்போது கிரேக்க ஜனங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் எபிரேயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம், எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட புஸ்தகங்களை, ஏசாயா ஒரு பக்கம் இருக்கும், உபாகமம் ஒரு பக்கம் இருக்கும், அவங்களுக்குலாம் ஒருவேளை அந்த டைமில் கிடச்சிருக்குமானே நமக்கு தெரியாது. இப்போ இருக்க காலகட்டங்களில் இத்தனை நூற்றாண்டுகள் தாண்டினதுக்கு பின்னதாக அங்கங்கே ஒவ்வொரு புஸ்தகங்களாக எடுத்து அதை கம்பேர் பண்ணி, இது வந்து தேவனுடைய புஸ்தகம் தானா, தேவனுடைய வார்த்தையின்படி எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கிரைட்டீரியா எல்லாவற்றையும் கம்பேர் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்து 66 புஸ்தகங்களை அவர்கள் சேர்த்து ஒரு தேவனுடைய புஸ்தகமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம கத்தோலிக்கர்களுடைய பைபிளில் பார்க்கும்பொழுது 66 இருக்காது. அவங்க பைபிளில் வந்து கூடுதலாக இருக்கும். அது எவ்வளோன்னு எழுதி வச்சு மறந்துட்டேன். கத்தோலிக்கர்களுடைய புஸ்தகத்தில் அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், 66 இருக்காது. அப்போ அவங்களுக்கு மக்காபே ஆகமம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆகமங்களை அவர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள். அவர்களுடைய புஸ்தகங்கள் அப்போ நமக்கு ஏன் 66 இருக்குது, அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என்பதை ஒரு குழு உட்கார்ந்து கம்பேர் பண்ணி ஆதாரம் இருக்கிறது, வழிநடத்துதல் இருக்கிறது என்று சொல்லி அதை ஏற்று எடுத்து 66 புஸ்தகங்களை கோர்த்து வைத்தார்கள். ஆனால் பெரேயா பட்டணம் அல்லது தெசலோனிக்கா பட்டணம் அந்த காலங்களில் ஊழியம் நடந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் கிடையாது. இப்போ இந்த ஜனங்கள் எப்படி அவங்க ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள்? பவுல் அங்கே வந்து ஒரு வசனத்தை எடுத்து பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இவர்கள் பவுல் சொல்லுகிறதே முதலாவது மனோவாஞ்சை ஏற்றுக்கொள்கிறார்கள், இரண்டாவது அதை கவனிக்கிறார்கள், மூன்றாவது அதை கம்பேர் பண்ணுகிறார்கள். சொன்னது கரெக்டு தானா, இவர் வந்து இப்படிலாம் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு நபர் வந்து உயிரோடு எழுந்தார், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் தான் வந்து கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் தான் நமக்கு மேசியா, அவர் தான் ரட்சகர் இப்படின்னு சொல்கிறாரு, இது உண்மைதானா, இது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் கொடுக்க 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 அவங்களுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்திருக்கிறது.
அதனால தான் நிறைய அவங்க அதை டெவலப் பண்ண முடிஞ்சது. சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு ஆராய்ந்து கிரகித்து கம்பேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் வளரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் இதுதான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குன்னா நம்பிக்கை வரும் பொழுது. அப்போ இவர்கள் பெரேயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்படின்னா தெசலோனிக்கேயில் நடந்த கன்வர்ஷன் எப்படி இருந்தது, பெரேயா பட்டணத்தில் நடந்த கன்வர்ஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. 17வது வசனம், 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும். அவர்களில் சிலர்னா யாரு? யூதர்களிலே சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஸ்திரீகளும் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். இப்போ அப்படியே 17வது அதிகாரம் அதே அதிகாரத்தில் 12வது வசனத்துக்கு வரும் பொழுது, அதனால் அவர்களில் அநேகம் பேரும், யார் அவர்கள்னா யூதர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசிக்கிறார்கள். இந்த கம்பாரிசன் பாருங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் சில யூதர்கள், பெரேயா பட்டணத்தில் அநேக யூதர்கள். ஏன்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள், மோசேயினுடைய பிரமாணங்கள் அவர்கள் கம்பேர் பண்ணி பார்த்ததுனால பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இரட்சகர் இந்த இயேசுதான் அப்படிங்கிறத அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் யூதர்கள் மத்தியிலே அதிகமான ஒரு கன்வர்ஷன் அந்த ஏற்றுக்கொண்ட ஒரு மனப்பாங்கு அங்கே அதிகமாக இருந்த ஒரு கம்பாரிசனை பார்க்க முடியும். தெசலோனிக்கே பட்டணத்தில் அது நடக்கலை. தெசலோனிக்கே பட்டணத்தில் சில யூதர்களும் கிரேக்கர்கள் அதிகமாகவும் அங்கு இருந்த கன்வர்ஷன், இங்கு யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தெசலோனிக்கே பட்டணத்தில் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அதிகமாக இருந்தது மாத்திரமல்ல, பவுலுக்கு எதிராக அதிகமான யூதர்கள் வைராக்கியம் கொண்டு அவனை வெளியே விரட்ட வேண்டும் என்று சொல்லுகிறதையும் அந்த இடம் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட அதிகமான யூதர்கள் பவுலை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து வந்த ஒரு வித்தியாசம் அங்கு இருக்கிறது. நம்முடைய நாட்களில் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், பவுலனுடைய நாட்கள் மாத்திரமல்ல, பவுலுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் முழுமையாக கொடுக்கப்பட்ட வேதாகமம் மிக தெளிவாக நம்முடைய கையில் இருக்கிறது. அதையும் தாண்டி நம்முடைய சொந்த லாங்குவேஜில் இருக்கிறது. இப்பொழுது அதையும் தாண்டி டிஜிட்டலாக வந்திருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னா வார்த்தையை மாத்திரம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக இலகுவாக வந்திருக்கும் பொழுது, இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகள் எவ்வளோ அதிகமாக நம்ம வளர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சொல்லப்படுகிற வார்த்தைகளை கம்பேர் பண்ணி இன்னும் அதிகமாக நாம் அதை டெவலப் பண்ணி நாம் கிரகித்து கொள்ள வேண்டியது மிக அதிகமான ஒரு காலகட்டம் நமக்கு இருக்கிறது. பெரேயா பட்டணத்தினை ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, அவர்கள் கம்பேர் பண்ணும் பொழுது அவருடைய விசுவாசம் கொழுந்து விட்டு இருந்திருக்க வேண்டும். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாக இருக்கிறோம், தியானமாக இருக்கிறோம். எந்த நேரமும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காத நேரம், நான் இன்னைக்கு எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் நான் தியானிச்சிடணும் அப்படின்னா, இன்னைக்கு படிக்க வேண்டிய எனக்கு ஷெட்யூல் இருக்குது, அதனால் அவசரமாக நான் படிச்சுட்டு வேலைக்கு ஓடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் படிக்காமல் ஒரு வசனமாகிலும் அல்லது 2 வசனமாகிலும் அதற்கென்று நாம் நேரத்தை ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண நம்ம பழகணும். மனப்பாடம் பண்ணுறது ஒரு ஏரியா, ஜெபம் பண்ணுகிறது ஒரு ஏரியா, நமக்காக ஜெபம் பண்ணுகிறது ஒரு ஏரியா, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது ஒரு ஏரியா. வசனங்களை பைபிள் எப்படியாவது படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு வேளை சிலருக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா அதை ஒரு அஜெண்டாவாக வச்சு ஒரு அதிகாரமோ அல்லது உங்களுடைய ஷெட்யூல் படி நீங்கள் படிக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும். ஒரு வசனத்தை இன்னைக்கு ஒரு வசனம் எடுக்கிறோம், ரொம்ப ஈஸியாக ஒரு கைட்லைன்ஸ் கேலண்டரில் டெய்லி ஒரு வசனம் கொடுக்குறாங்கன்னா அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த வசனத்தை நீங்கள் வந்து பைஃபர்கேட் பண்ணுங்கள். எப்படி சொல்லியிருக்கு, யார் சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஏன் சொல்லியிருக்கிறாங்க, என்ன பேக்ரவுண்டில் சொல்லியிருக்கிறாங்க, இதிலிருந்து இன்னைக்கு நான் அது என்ன எடுத்துக்க முடியும், எனக்கு இதில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், இப்படிலாம் ஒரு பாடங்களை நம்ம டெய்லி அதை எடுத்து அனலைஸ் பண்ணும் பொழுது
இந்த பிராக்டிஸ் போக 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 நிறைய நமக்கு ஒரு லிங்க் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வளர்ச்சி. 119வது அதிகாரம் 100வது வசனம், சங்கீதம் 119:100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். எப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும், முக்கியமாக நம்முடைய வயதானவர்கள் எல்லாருக்கும் அதிகமான ஞானம் நம்மை காட்டிலும் அதிகமாக படித்து கொண்டதுனால அவர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். ஆனால் யார் எந்த ஒரு மனுஷன் வேதாமத்தை கை கொண்டு அதை தியானிக்கிறானோ அவனுக்கு இன்னும் அதிகமாக அவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். 99ல் இன்னும் அதிகமாய் ஒரு வசனம், இன்னும் ஒரு படி கூட போய் அதை சொல்றாரு. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவு உள்ளவனாக இருக்கிறேன். நம்ம எல்லாரும் நினைப்போம் ப்ரீச்சர் தான், போதகர் தான், பாஸ்டர்ஸ் தான் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஆராய்ந்து தாவீது சொல்கிறார், நான் உம்முடைய சாட்சிகளை உம்முடைய வசனங்களை நான் கை கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நான் அதிக அறிவுள்ளவனா இருக்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் இரவும் பகலும் தியானமாக இருந்து அதில் பிரியமாக இருந்து எடுக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் தேவனுடைய வார்த்தையை அவருக்கு போதிக்கிறதுன்னு பாருங்க. அப்போ பெராயா பட்டணத்தில் உள்ளவர்கள் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்த்தும் பொழுது, இப்படி இருக்கிறதா என்று கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருந்த தாகம் நிச்சயமாக அதிகமாக வளர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் துவங்கின பொழுது நாம் பார்த்தோம், இதனுடைய பிரயாணம் எருசலேமிலிருந்து ரோமர்புரிக்கு கடந்து செல்கிறது, அல்லது யூதர்களுக்கு மத்தியில இருந்து கிரேக்கர்களுக்கு புறஜாதியாருக்கு கடந்து செல்கிறது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யூதேயா சமாரியா உலகம் எங்கும் நீங்கள் சென்றடைவீர்கள். அந்த உலகம் எங்கும் என்கிற ஒரு பகுதி யூரோப்பை தாண்டியாச்சு. யூரோப்ல இருந்து இப்போ மறுபக்கம் கடந்து வருகிற ஏசியாவுடைய பகுதிக்குள்ளே கடந்து வரக்கூடிய உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே சத்தியம் நுழைகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். இப்போ பெராயா பட்டணத்தில் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 17:12, அதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். போன கிளாஸில் நான் சொன்னேன், கனம் பொருந்திய கிரேக்கர் அப்படின்னா ஹானரபிள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வீடுகளிலும் சத்தியம் கடந்து சென்று இருக்கிறது. அப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட சத்தியம் போகுது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரை பார்த்து வழிநடத்தப்படக்கூடிய ஜனங்கள் அதை கவனிப்பாங்க. இவ்வளவு ஒரு உத்தமமா இருக்கிறாரு, இவ்வளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இவரிடத்துல இப்படி ஒரு நன்மையான காரியங்களை நம்ம கண்டிருக்கிறோமே, ஏன் இந்த மாற்றம்? அப்ப அவர் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, நாமும் ஏன் கீழ்ப்படியக்கூடாது? அந்த ஒரு ஹைரார்கி அங்கிருந்து வரும்பொழுது அதிகமான ஒரு வழிநடத்துதலும் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் கம்யூனிட்டியும் அங்கு அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இந்திய அரசாங்கப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் நம்முடைய பால் பிரதர் வீட்டில் நடந்த கிளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்திய அரசாங்கப்படி சட்டப்படி எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் தன்னுடைய அலுவலகத்திலேயோ அல்லது அந்த அரசாங்க அதிகாரி வெளியே போய் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்லையோ அட்டன் பண்ணக்கூடாது என்பது ரூல். இன்னைக்கு அதை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, அல்லது அதற்கு கீழ்ப்படுகிறதுக்கு யாருக்கு மனம் இருக்கு? எல்லா அதிகாரிகளும், கலெக்டர் முதற்கொண்டு, மந்திரிகள் முதற்கொண்டு எல்லாரும் போய் எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணி சிலையை திறக்கிறதும் ரிப்பன் வெட்டுறதும் அதுக்கு பூஜை போட்டு தொடங்குற அளவுக்கு இன்னைக்கு தைரியமாக முன்னதாய் வந்திருக்கிறது. யாராவது ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? இந்த மாதிரி நடக்குது, அரசாங்கத்துக்கு விரோதமாக இது நடக்கு, அரசாங்க சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது சொல்ல முடியுதா? அப்படின்னா எல்லாருடைய கண்களும் அடைக்கப்பட்டிருக்கு. ரிலீஜியஸாக யாருக்கும், ஏன்னா மற்றவங்களை வழிநடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். இப்போ நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் அப்படின்னா, இவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு, இவர் எப்போ போனாலும் பூஜை போட்டுட்டு தான் அடுத்தது செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அவருக்கு தவறான உதாரணத்தை காட்டுறார் அப்படிங்கிறது சட்டத்திட்டத்தின்படி அது இருக்கிறது. அதனால அதை பண்ணக்கூடாது. வீட்டில் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு வரும்பொழுதோ அல்ல அரசாங்க அதிகாரியோ மேல் அதிகாரிகளோ இதை பண்ணக்கூடாதுங்கிறது இந்திய சட்டம். ஆனால் இன்னைக்கு அதை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. வழி நடத்தப்படுகிறோம். நாம்
வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு புறப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளை நம்மளை பார்க்குது. அப்பா எப்போ போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறாரு. அவங்களுக்குள்ள மனதுக்குள்ளே நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம். கம்பெனியில் போய் உட்காந்துருக்கோம், நம்முடைய வேலையை துவங்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு தொடங்குறோம். பக்கத்தில் உள்ளவங்க கவனிக்கிறாங்க, இவர் எப்பவும் பாரு ஜெபம் பண்ணிட்டு தான் வேலையை தொடங்குறாரு. அதில் ஒரு வித்தியாசம் நான் அவரை பார்க்குறேன், அதனால தான் அவருடைய ஆக்டிவிட்டி இப்படி இருக்குது. அப்போது அந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை நாம் கொண்டு வருகிறோம். உயர்ந்த அதிகாரிகள், கனம் பொருந்திய ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்த பொழுது நிச்சயமாக அவருடைய அரசாங்கமும் அதற்கேற்ற ஒரு வழிநடத்துதல் செய்யப்பட்டிருக்கும். லஞ்சம், விக்கிரக ஆராதனை, தவறான நடவடிக்கைகள், இது எல்லாவற்றுமே அவர்களுக்கு அந்த பார்வையிலே அதை நிச்சயமாக அதை தடுத்திருக்க முடியும். அப்போது பிரசங்கமானது, சத்தியமானது எவ்வளவு அதிகமாக இந்த ஜனங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கும் என்பதை நாம் இதில் நினைக்க வேண்டும். 13வது வசனம், பெராயாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த பொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து ஏற்கனவே நடந்தது போல, இக்கோனியாவிலிருந்து லிஸ்திரியாவுக்கு வந்து சொன்னது போல, தெசலோனிக்கேயாவிலிருந்து பெரேயாவுக்கு வந்து இங்கேயும் அவர்களுக்கு எதிராக ஜனங்களை கிளப்பி விடுகிற அதே சம்பவம் இந்த இடத்துல மறுபடியும் நடக்கிறது. உடனே 14வது அதிகாரம், உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். இப்போ சகோதரர் பவுலை சமுத்திர வழியாக போக அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எது வழியாக போனாங்க? இதில் என்ன ஒரு கேள்வி அப்படிங்கிறீங்களா? வழக்கம் அதை படித்தோன்னா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மீனிங் இதில் மாறுபட்டிருக்கு. எப்படி போயிருக்கிறார் அப்போ பவுல்? எப்படி போயிருக்கிறாரு? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெராயா பட்டணத்துல இருந்து கீழே பெராயா பட்டணத்திலிருந்து அவர்கள் அடுத்தபடியாக அவர்கள் போக வேண்டிய இலக்கு எங்க அப்படின்னா, உடனே 14வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். இப்போ பவுலோட கூட கொஞ்சம் பேர் போகிறாங்க. போய் அத்தேனே வரைக்கும் அவரை கொண்டு விட்டுட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இப்போ சமுத்திர வழியாய் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருப்போம் நேரடியாக கடலில் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேரடியாக கடலில் வந்துடல. தெசலோனிக்கே பட்டணம் இருக்கக்கூடிய ஜனங்கள் இவருக்கு எதிராக அதிகமாய் கடந்து வந்ததுனால கடல் வழியாக நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கடல் பக்கம் வந்துட்டு கொஞ்ச தூரம் அவங்க முழுக்க அவங்க கடல் பிரயாணத்தில் ஏற்படலை. தரை வழியாக தான் அந்த கடலை ஒட்டினாப்புல அவங்க தரை வழியாக வந்திருக்கிறாங்க. சமுத்திர வழியாய் அந்த கரை ஓரமாகவே கொஞ்சம் தூரம் பிரயாணத்தில் வந்து அதுக்கப்புறம் அவங்க இறங்கிட்டு தான் அவர்கள் சமுத்திரத்தில் இறங்கி அவர்கள் கப்பல் பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள். பவுல் வழிநடத்தினவர்களை அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவையும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். இப்போ இங்கே பெரேயாவிலிருந்து புறப்பட்டு அத்தேனேவுக்கு வந்தது பவுல் மாத்திரம்தான். ஊழியர்களாகிய சீலாவையும் தீமோத்தேயும் அங்கே விட்டுவிட்டு பவுல் மாத்திரம் பெரேயா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சில சகோதரர்களை கூட்டிக் கொண்டு அத்தேனே வரைக்கும் கடந்து வருகிறார். அத்தேனேவில் அவர் இறங்கி மற்ற சகோதரர்களை திருப்ப அனுப்புகிறார். நீங்கள் போயிட்டு உடனடியாக அதிசீக்கிரமாக சீலாவையும் தீமோத்தேயும் எங்களுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அத்தேனேயில் இருக்கும் பொழுது தீமோத்தேயும் சீலாவும் அத்தேனேயில் ஜாயின் பண்ணின ஒரு க்ளூ 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 3:1. பாருங்க, இனி பொறுத்திருக்க கூடாமல். அப்ப நாங்கள் இதை எழுதுறது யாருன்னா தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் எழுதுறாரு. அந்த பட்டணம் தெசலோனிக்கையிலிருந்து பெராயாவுக்கு வந்த பவுல்
இப்பொழுது தெசலோனிக்கு, இப்பொழுது இல்லை, பிற்காலங்களில் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதின அந்த நிருபத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நாங்கள் அத்தனை பட்டணத்தில் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு வசனத்தை அங்கே பார்க்குறோம். இப்போ சீலாவும் தீமோத்தேயும் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இவர் ஜாயின் பண்ண கொஞ்ச நாட்களில் சீலாவையும் தீமோத்தேயும் பவுல் மறுபடியும் வெளியே அனுப்புகிற ஒரு க்ளூ அந்த இடத்துல நம்ம கவனிக்க தவறக்கூடாது. தீமோத்தேயுவை அத்தேனே பட்டணத்திலிருந்து தெசலோனிக்கேவுக்கு அவர் அனுப்புகிறார். சீலாவை அத்தேனே பட்டணத்திலிருந்து மக்கதோனியா பட்டணத்துக்கு அனுப்புகிறார். மக்கதோனியா அப்படிங்கிறது இந்த எல்லோ ரீஜன் ஃபுல்லாக இருக்கிறது மக்கதோனியா பட்டணம். ஒருவேளை பிலிப்புக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதாம வல்லுநர் சொல்லுகிறார்கள். குறிப்பாக அத்தேனே பட்டணத்திலிருந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு தீமோத்தேயு அனுப்புகிறார். சீலாவை மக்கதோனியா பட்டணத்துக்கு அனுப்புகிறார், மக்கதோனியா தேசத்துக்கு அனுப்புகிறார். அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. போதும். இப்போ மக்கதோனியாவிலிருந்து சீலா திரும்ப வருகிறார். அதே மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயும் திரும்ப வருகிறார். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பர்டிகுலராக அவர் தெசலோனிக்கேயில இருந்ததை நாம் அங்கே கவனிக்க முடியும். 3:2 வாசிங்க. தீமோத்தேயுவை தெசலோனிக்கே பட்டணத்துக்கு நாங்கள் அனுப்பினோம். நாங்கள் பவுலும் சீலாவும் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு தீமோத்தேயுவை நாங்கள் அனுப்பினோம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் காலம் கழித்து மக்கதோனியா பட்டணத்திற்கு, எந்த பட்டணம் என்று குறிப்பிடப்படவில்லை, மக்கதோனியா தேசத்திற்கு சீலாவை அனுப்பியிருக்கிறதை நாம் 18வது அதிகாரத்தில் நாம் அங்கு கவனிக்க முடியும். சீலாவும் தீமோத்தேயுவும் வெளியே போன இடங்களிலே பவுல் அத்தேனே பட்டணத்தில் இருந்து ஊழியத்தை முடித்து தொடர்ந்து கொரிந்து பட்டணத்துக்கு போகும் பொழுது அவர்கள் இருவரும் மறுபடியும் கொரிந்துவிலே அவர்கள் சேருகிறதை பின்னதாக நாம் கவனிக்க இருக்கிறோம். இப்போ மக்கதோனியா தேசத்திலிருந்து புது தேசத்துக்குள்ளே அவர் உள்ளே நுழைகிறார். எல்லோ கலர் டிண்ட் முடிஞ்சு இப்போ கிரீன் கலருக்குள்ள நம்ம, அது ஒரு தேசம். ஒவ்வொரு இடத்த நீங்க பார்க்கணும். துராகே பட்டணம் ஒரு பக்கம், இது மக்கதோனியா ஒன்று, அடுத்தது அக்காயா தேசம். அக்காயா தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டணங்கள் தான் கொரிந்து, அத்தேனே என்கிற ஏதென்ஸ், கிரீஸ், அந்த பட்டணங்கள் அங்கு வருகிறதை நாம் கவனிக்க முடியும். சரி, இப்போ அத்தேனேக்குள்ளே வரும் பொழுது தான் பவுலுக்கு ஒரு வித்தியாசமான அவருடைய டேலண்ட்டை உபயோகப்படுத்தக்கூடிய, முழுவதுமாய் பயன்படுத்தக்கூடிய, அல்லது நமக்கு ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் பிரயோஜனப்படுத்துவதற்கான க்ளூ அங்கே நிறைய நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியும். 8:30 அத்தேனே பட்டணத்துக்குள்ளே வரும்பொழுது அவர் பார்க்கிற சில சம்பவங்களை பாருங்க. 16வது வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். இப்போ சீலாவும் தீமோத்தேயும் வரணும், அது வரைக்கும் நம்ம ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? வெளியே போகிறார், ஜெப ஆலயங்களுக்கு போகிறார். அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது என்கிற ஒரு சம்பவத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும். ஒரு ஒரு கோட்ஸ் இருக்கு. கோட்னு அந்த ஒரு வாக்கியம் என்னன்னா, அத்தேனே பட்டணத்தில் ஒரு மனுஷனை நீங்க பார்க்கறத விட தெய்வங்களை நீங்க ஈஸியா பார்த்துடலாமா? அவ்வளவு கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் அத்தேனே பட்டணத்தில் எல்லாவற்றையும் அவங்க கலெக்ட் பண்ணி அங்கே உள்ள வச்சிருக்கிறாங்களா. அந்த அளவுக்கு ஒரு விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். மனுஷனை நீங்க அங்க பார்க்கறத விட தெய்வங்களை அங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு அது நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளே முதலாவது இவர் உள்ளே போகிறார். போன உடனே அவருக்கு இன்னும் அதிகமாக வைராக்கியம் வருது. என்னடா இந்த ஜனம் இப்படி இருக்கிறாங்களே, விக்கிரகாராதனைக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாங்களே, இவங்களை நம்ம எப்படியாவது செஞ்சிடணும். ஆனால் நாம அப்படி ஒரு விக்கிரக ஆராதனைக்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம போனோம்னா, முதல்ல அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நினைக்கிற எண்ணம் என்னவா இருக்கும்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது, இப்படி ஒரு
தேசத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய யோசனை என்ன வரும்? யாராவது கிறிஸ்தவங்க இருக்காங்களா, கிறிஸ்தவங்களை போய் பார்த்து எப்படியாவது ஆலயத்தில் உட்காந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, யூதர்கள் ஜெப ஆலயத்தில் யூதரோடும், அங்கே போய் ஜெபாலயத்தில் ஆஸ் யூஷுவல் ஜெபாலயத்துக்குள்ளே போய் யூதரை பிடிச்சிருக்கிறார், பக்தி உள்ளவர்களை பிடிச்சிருக்கிறார். சந்தை வழியில எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை. யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் எதிரே வர்றாங்களோ, யாரெல்லாம் பார்க்குறாரோ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி, எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து, எல்லார்கிட்டையும் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதை, தேவனுடைய வார்த்தையை அங்கு பதிக்க முற்படுகிறதை நாம் அங்கு கவனிக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் எப்படியாவது கர்த்தரை சொல்ல வேண்டும். அவன் யாரா இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தாலும் எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட வேண்டும். அது இவருடைய நோக்கம். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது முக்கியமல்ல, சொல்ல வேண்டியது முக்கியம் என்கிறதை குறிக்கோளாக வைத்திருக்கிறார். மிகுந்த பக்தி வைராக்கியம் அடைந்து அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினம்தோறும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு அங்கே கிடைக்கிறது. இதுவரைக்கும் இருந்த இடங்கள் எல்லாம் யூதர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார், அவர்கள் இவரை வெளியே அனுப்புகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிஷன் வேற மாதிரி போகுது. யூதர்களை காட்டிலும் விக்கிரக ஆராதனை ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் கம்ப்ளீட் எக்ஸ்போஸ் ஆகிறதை நம்ம பார்க்க முடியும். அதிகமான ஒரு பக்தி வைராக்கியம். அப்போ எப்படியாவது அவர்களை நம்ம எப்படி நாம் அவர்களை கவனிக்க வைப்பது? ஹவு ஐ கேன் பிரிங் தர் அட்டென்ஷன்? எப்படி அவர்களை நாம் நம்மளுடைய கவன ஈர்ப்பு எப்படி எடுப்பது? அதை யோசிக்கும் பொழுது தான் அங்கே ஒரு குரூப் அங்கே கிடைக்கிறது அவர்களுக்கு. 18வது வசனம், அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இப்போ இந்த பட்டணத்துக்குள்ள நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. இந்த ரூமுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 விக்கிரகங்கள் அடுக்கி வைத்திருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க போய் இன்னொரு ஒரு புது ஒரு டாக்டரினை கொண்டு போய் சொல்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜனங்களுக்கு 200ல் 1 201 அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். வித்தியாசமான ஒன்று விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தோணாது. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஊறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு இன்னும் அதிகமாய் சொல்லும் பொழுது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கிற ஒரு டெலிஃபோனை நீங்கள் என்னதான் சொருகினாலும் மேற்கொண்டு சார்ஜ் ஆகாதோ, இருக்கிறத முதல்ல கம்ப்ளீட்டாக டிரைவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தது செய்ய முடியும். அப்படி இப்போ இந்த ஜனங்கள் மத்தியில் ஆல்ரெடி ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இருதயத்தில் இருக்கிறது. இவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு சப்ஜெக்டை சொல்லும் பொழுது அவர்கள் அதே போல தான் ஏகப்பட்ட தெய்வங்கள் எங்களுக்கு இருக்குது, இது ஒரு இன்னொரு தெய்வத்தையும் கொண்டு வராரு, பார்ப்போம் இந்த தெய்வம் என்ன பண்ணுது பார்ப்போம், இந்த தெய்வம் யாருன்னு சொல்கிறாரு பார்ப்போம், இந்த தெய்வம் என்ன ஒரு அதிகாரம் வச்சிருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் பார்க்குறோம் தானே, குழந்தை பிறக்கணும்னா ஒரு தெய்வம், வேலை பார்க்கணும் வேலை கிடைக்கணும்னா ஒரு தெய்வம், ஒருத்தனை வாந்தி எடுக்க வைக்கணும்னா ஒரு தெய்வம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க. புதுசாக நீங்கள் போய் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இதில் என்ன அதிகாரம், இதுக்கு என்ன வித்தியாசமாக நீங்கள் ஒரு ஊரை சொல்லுங்கள், இது எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியா, இந்த குலதெய்வத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா சொல்லுவாங்க உடனே, இந்த குலதெய்வம் வந்து பாருங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க நேரம் அங்கே போய் ஒரு 5 காசு தான் முடிச்சு போட்டோம், உடனே எங்களுக்கு சரியாக போயிடுச்சு, அதனால இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. அப்படியா அப்படின்னு அந்த ஊருக்காரனும் இங்கே வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு போவாங்க. என்னென்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கா அப்படின்னு தேடக்கூடிய ஜனந்தான் இருக்கே ஒழிய கடவுள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு மூளை சலவை செய்யப்பட்டு அடைப்பட்டு இருக்கிறது. அவர்களிலே ஞானிகள் யார்? 2 விதமான ஜனங்கள். ஒன்று எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர், 2 விதமான குரூப். இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்கிறது மாதிரி எப்பிக்கூரர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு, ஸ்தோயிக்கர் அப்படிங்கிற ஒரு குரூப். இந்த எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் ஏறத்தாழ ஒரே காலகட்டங்களில் தோன்றின ஒரு குரூப். 345 270 வரைக்கும் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், 340 270 பிஃபோர் கிரைஸ்ட் வரைக்கும் பீரியடில் அதிகமாய் வளர்ந்த ஒரு குரூப் எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர். இப்போ இவங்க 2 பேருக்கும் சில அவர்களுடைய அடிப்படை பக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ பவுல் எந்த அளவிற்கு
அவர்கள் மத்தியில் பேசும் பொழுது எதிர்ப்பை சந்தித்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது எபிக்கூரர், அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே சந்தோஷமா வாழ்றது தான் அவங்களுக்கு தி வெரி ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட். என்ன இருந்தாலும் சந்தோஷம் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தனை கொன்னா சந்தோஷமா நீ கொன்று, ஒருத்தனை ஏமாத்தினா சந்தோஷமா ஏமாத்து. சந்தோஷம், என்னுடைய ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை. அதுதான் அவங்களுடைய முதலாவது ஒரு பிலீவா இருந்திருக்கு, ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு. இரண்டாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா, த பிளஷர் இன் ஃபார்ம் ஆஃப் ட்ராங்குவிலிட்டி. அதாவது உங்களுக்கு மனசு ரொம்ப உங்களுக்கு அல்லவலப்படுறீங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணால் உங்களுக்கு அமைதி கிடைச்சிரும். இப்போவும் நம்ம ஊரில் நிறையா பேர் இதை சொல்லிட்டு தெரியுறாங்க. தியானம் பண்ணால் உங்களுக்கு அமைதி கிடைச்சிரும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கொள்கையை வைத்திருந்த ஒரு ஜனம் எபிக்கூரர். இப்போ சமாதானத்தை தேடி நீங்கள் கடவுள்கிட்ட போக வேண்டாம். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே உட்காந்து கண்ணை மூடி எல்லாத்தையும் அடைச்சிட்டு நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனம் இந்த ஒரு எபிக்கூரர். மூன்றாவது அவர்கள் இருந்த அதிகமான நம்பிக்கை என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வெல்ஃபேர், மனுஷனுடைய நன்மையில எந்த கடவுளும் செயல்படுத்தப்படவில்லை. மனுஷனுக்கு தேவைகள் என்னவோ அதை பற்றி நீங்கள் தான் சேர்த்துக்கணும். அவனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு கடவுளோ அல்லது மனுஷன் இதை செஞ்சால் அவனுக்கு நன்மை, இதை செஞ்சால் அவனுக்கு தீமைன்னு சொல்லி நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கோ எந்த கடவுளும் மனுஷனுக்காக இல்லை என்பதிலே அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்ததும் மூன்றாவதாக நாம் பார்க்க முடியும். எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டமும், இவங்க தலைவர், அவங்களுக்கு இல்லை இவங்க, அவங்களுக்கு இல்லை இவங்க, அவங்களுக்கு இல்லை இவங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அது மோசம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜனம். ஆர்கனைஸ்டு ரிலீஜன் அப்படிங்கிறது ஒரு மோசமானது அப்படிங்கிறதை நினைவிலே வைத்திருக்கிற எபிக்கூரர். மரணம் தான் அவங்களுக்கு கடைசி வாழ்க்கையில். ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த விதமான நன்மையோ அல்லது தீமையோ, அவனுக்கு மறுபிறப்போ, அவனுக்கு நியாய தீர்ப்போ, தண்டனையோ அல்லது ரிவார்டோ ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு, வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கும் பொழுது நீங்கள் எப்படிலாம் சந்தோஷத்தை தேடிக்கலாமோ தேடிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் மனசில் உங்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிரும். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் நன்மையோ உங்களுக்கு தீமையோ உங்களுக்கு நியாய தீர்ப்போ யாரும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, இவ்வளோதான் உங்களுடைய ஜீவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிக்கூரர். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியெல்லாம் பவுல் போய் இப்போ என்ன சொல்ல போகிறாரு, உங்களுக்கு மரணத்துக்கு பின்னதாக நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறார். நீங்கள் இன்றைக்கு என்னெல்லாம் செய்கிறீங்களோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று, அதற்கு பின்னதாக உங்களுக்கு நரகம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல போட ஒரு சத்தியத்தை பவுல் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் எடுத்து போக வைராக்கியம் உள்ள ஜனங்கள். அடுத்தது ஸ்தோயிக்கர்கள். ஸ்தோயிக்கர்களுடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயற்கையை நம்புகிற ஜனம். இயற்கையாக நாங்கள் வாழணும், இயற்கை என்ன இருக்கோ நாங்கள் அதை கும்பிடணும், இயற்கை என்ன இருக்கோ எங்களுக்கு அது போதும், இயற்கை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உனக்கு காலில் அடிபட்டுருச்சா அப்படின்னா நீ காலையில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்க, இன்னைக்கு உனக்கு வண்டியில் போகிற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னா நீ யாருக்கோ நீ பாவம் பண்ணியிருக்க, விதி தான் உனக்கு அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ஜனம். பகுத்தறிவாளர்கள், ரேஷனலிசத்தில் அவர்கள் நம்புகிறவர்கள். நம்ம அடிக்கடி நமக்கு அந்த எண்ணம் இருக்குது, ஏதாவது நம்ம குடும்பத்தில் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் ஆண்டவர் தண்டிச்சாரு, யாருக்கு நம்ம என்ன கெடுதல் பண்ணோம், இப்படி தான் உடனே நமக்கு போகும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கிறோம், அல்லது அந்த மாதிரி ஜனங்கள் சொல்லி 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 கேட்டு கேட்டு நமக்கு அது இருதயத்தில் நடந்து விட்டது. அப்போ அந்த ஒரு பவுண்டரியிலேருந்து நம்ம வெளியே வருவதற்கு நம்ம கஷ்டம்தான். அது ஒரு பிலீஃபாகவே வைத்திருந்த ஒரு கூட்டம் இந்த ஸ்தோயிக்கர்கள். கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ தப்பு பண்ண அதனால தான் உனக்கு தண்டனை, நீ என்னவோ நீ தப்பு பண்ணியிருக்க வாழ்க்கையில் பார்த்தியா, அன்னைக்கு அவ்வளோ மோசமாக நடந்த இன்னைக்கு அவனுக்கு தண்டனை வந்துருச்சு. அந்த லிங்க் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. பைபிளில் இதனால தான் எல்லாருக்கும் தப்பு நடக்குன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. தேவனுடைய மகிமையை நிறைவேற்றுவதற்கு தேவன்
அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லது விசுவாசம் வளருவதற்கு தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தில் அதிகமாய் நம்பிக்கை வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து போட்டுருவாராம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் ஏசாயால நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருவேளை நான் யாரோ ஒருத்தர் மேலே அல்லது யாரோ ஒரு விஷயத்து மேலே அல்லது யாரோ ஒரு பொருள் மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சு ரொம்ப அதிகமாக அவங்களே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் அதில் கை வைக்கிறாராம். ரொம்ப ஆபத்தான ஒரு வசனம் அது வச்சிருக்கிறான், கோட் பண்ண விரும்பலை. எதன் மீது நாம் அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறோமோ ஆண்டவர் அதை தட்டி எடுத்துருவாராம். அப்போ தவறு என்பது, தண்டனை என்பது நாம செய்த தப்புனால கிடையாது. ஆண்டவருடைய விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை அவர் அனுமதிக்கும் பொழுது, எதா விட்டுட்டு எல்லாமே கர்மா தான், எல்லாமே விதி தான் அப்படிங்கிறதை நம்பிக்கையாய் வைத்திருக்கிற ஸ்தோயிக்கர்களுடைய மத்தியில், ஸ்தோயிக்கர்கள் எபிக்கூரருக்கு மத்தியில் அவர் போய் வசனத்தை சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ அவர் போய் அங்கே போய் சொல்லக்கூடிய இந்த 2 குரூப்பில் உள்ள ஞானிகள், அதனுடைய விசுவாசிகள் அல்ல, இந்த 2 பிலீஃபையும் வைத்திருக்கிற ஞானிகளுக்கு மத்தியில் பவுல் போய் பிரசங்கம் பண்ண போகிறார். அவங்களெல்லாம் கூட்டிட்டு அவரை மார்ஸ் மேடைக்கு கொண்டு போகிறாங்க. மார்ஸ் மேடை அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹில், ஏரோபகஸ் அப்படிங்கிற ஒரு மலை, 60 அடி நம்மளுடைய கிரவுண்ட் லெவல்லேருந்து 60 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மலை. அந்த மலையில் கொண்டு போய் பவுலை நிறுத்தி என்ன சொல்கிறான் பார்ப்போம், என்ன புது தேவதையை கொண்டு வரான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கு அவனை உட்கார வைத்திருக்கிறார்கள். எப்படி தொடங்குறாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 20வது அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதா இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். நான் இதை தான் எதிர்பார்த்தேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். வேற யாராவது வாசிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். திரும்ப வேற யாராவது. தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். என்ன சொல்லியிருக்கு? தேவதா. தேவதா பக்தி. அவர் என்ன அழகா அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு பாருங்க. அத்தேனே பட்டணம், முதலாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவர் கொடுக்குறாரு அந்த ஜனங்களுக்கு மத்தியில். ஞானிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பொழுதுபோக்குறதுக்காக உட்கார்ந்துருக்கிற குரூப்பு. அவர் எடுத்த உடனே அவர் கொடுக்குற ஒரு நாக்கு என்ன, பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். தேவதா பக்தி அப்படின்னா அதீத பக்தி உள்ளவர்கள். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் நாம புரிஞ்சுக்கிறது மாதிரி சொல்றதுன்னா சூப்பர்ஸ்டிஷன்ஸ், மூட நம்பிக்கை. ஆனால் நிச்சயமா மூட நம்பிக்கைங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் அதீத பக்தி உள்ளவர்கள் என்பதை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அப்படி சொன்ன உடனே இவன் நம்மளுடைய சைடில் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட தேவதா பக்தி உள்ளவர்கள் அப்படின்னா நார்மலான மனுஷனை மாதிரி நீங்கள் தொழுகலை, எல்லாரை காட்டிலும் நீங்கள் ரொம்ப அதிகமான பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாரு. நான் உங்கள் தெய்வங்களை எல்லாம் சுற்றி பார்த்தேன், எல்லாருக்கும் அழகாக நீங்கள் ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறீங்க, எல்லாவற்றையும் அதுக்கு என்ன ஒரு மகிமை இருக்கோ அல்லது என்ன அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், அறியப்படாத தேவன்னு சொல்லி நீங்கள் வச்சிருக்கிறீங்க பாருங்க, எல்லாவற்றையும் நான் சுற்றி பார்த்துட்டேன், அந்த அறியப்படாத தேவன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசங்கத்தை அவர் துவங்குகிறார். 23வது வசனம், எப்படி என்றால் நீங்கள் எப்படி தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். அப்போ அங்கே இவரை குற்றம் பிடிக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு பேசலாம் அப்படின்னு கூடியிருக்கிற ஒரு ஜனத்துக்கு மத்தியில் அவர்களை குறித்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுகிறார். அவர் எல்லாம் உங்களுடைய ஆராதனை முறையெல்லாம் பார்த்து, ஆனால் ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தில்
அங்க அறியப்படாத தேவன் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த தேவன் யாரு? நீங்க எல்லாவற்றையும் நீங்க ஒருவேளை வச்சிருக்கலாம். இந்த கடவுள்கிட்ட போனா எனக்கு வந்து பாவம் மன்னிக்கப்பட்டுரும், இந்த கடவுள்கிட்ட போனா எனக்கு வந்து வேலை கிடைச்சிரும், இந்த கடவுள்கிட்ட போனா எனக்கு வந்து பணம் கிடைக்கும், இந்த கடவுள்கிட்ட போனா எனக்கு அது நடக்கும், இந்த கடவுள் ஒன்னொன்னு நீங்க அதிகாரம்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா எந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காதபடிக்கு ஏதோ ஒரு அதிகாரம் யாரோ ஒருத்தர்கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற நம்பி ஒருத்தருக்கு நீங்க அறியப்படாத தேவன். அப்ப என்னன்னா எல்லாம் நீங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க. சில வீட்டில் வச்சிருப்பாங்க பாருங்க, புத்தர் வச்சிருப்பாங்க, விவேகானந்தர் வச்சிருப்பாங்க, சீக்கியர், அவரு இவரு குருநானக் எல்லாரையும் வச்சு அதுல இயேசுன்னு சொல்லி ஒரு படத்தையும் வச்சு சிலுவையும் வச்சு மரியாள் யோசேப்பு எல்லாரையும் ஒருத்தரையும் விட மாட்டாங்க. ஒரு 100-200 கணக்கான சிலைகளை வச்சு எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு கும்பிடு. என்னன்னா யாரையும் விட்டுற வேண்டாம், இவரு பகச்சுக்கிட்டா இவரை விட்டுட்டா அவரு கோச்சுக்கு வரோம், அவரை விட்டுட்டா இவரு கோச்சுக்கு வரோம், எல்லாரையும் ஒன்னா போடு, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். ஏன் இவரை விடுவானே? ஒருவேளை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம், ஒருவேளை சேர்க்காம யாராவது இருந்தா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு சிலை. சேர்க்காதவர் நீங்க யார் வேணாலும் வச்சுக்கோங்க, நாங்க அவங்களையும் சேர்த்துக்கிட்டோம். இப்ப அறியப்படாத தேவன் யாருக்கு நாங்க வந்து கொள்கைகளை பிரிக்கலையோ அவரையும் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்பதான் பவுல் சொல்றாரு, நீங்க யாரை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலையோ நான் அவர் யார் என்பதை நான் சொல்றேன். இதுவரைக்கும் உங்க மனசுல நீங்க புலப்படல, மரணம் தான் கடைசி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, இது அந்த அறியப்படாத தேவன். உங்களுக்கு விதி தான் போதும்னு நினைக்கிறீங்க, விதி கிடையாது. விதியை நியமிக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த அறியப்படாத தேவன். அதை ஐடென்டிஃபை பண்ணி அறியப்படாத தேவன் என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸை மாத்திரம் நான் வேகமா சம்மரைஸ் பண்றேன். அவர் சொன்ன 29வது வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கு மத்தியில் அவர் 4 விஷயங்களை அவர் ஐடென்டிஃபை பண்ணார். முதலாவது பாவம்னா என்ன அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறார். வீட்டில் போய் நீங்க அதை வாசிங்க. பாவம்னா என்ன அப்படிங்கிறத முதலாவது அங்க கொண்டு வருகிறார். நீதினா என்ன அப்படிங்கிறதை கொண்டு வருகிறார். நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறதை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த 3 விஷயங்களை ஆணித்தரமாக அப்பேற்பட்ட வைராக்கியம் நிறைந்த ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய வார்த்தை. நாம இன்றைக்கு சுவிசேஷம் யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் இந்த 3 விஷயங்கள் நிச்சயமா சொல்லிடணும். பாவம் அப்படின்னா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன, நீதினா என்ன அப்படிங்கிறதை நாம சொல்ல வேண்டிய, அதுதான் சத்தியம். ஒருத்தருக்கு போய் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு அவங்க கடவுள் வந்து ஆசீர்வதிப்பாருன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அறியப்படாத தேவன் என்கிற ஒரு தேவன் யார் அப்படின்னா, எந்த ஒரு தேவனுக்கு எந்த ஒரு கடவுளுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. இப்ப நான் பாவி, என்னுடைய பாவத்தை அவர் தான் மன்னிக்க முடியும் அப்படிங்கிறதை நான் சுட்டி ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு சுவிசேஷம். நீதினா என்ன, யார் என்னுடைய பாவத்தை எடுக்கக்கூடிய நீதி யார் இடத்துல இருக்கிறது, எது நீதி, நீதினா என்ன அப்படிங்கிறதை கொண்டு வர வேண்டியது. மூன்றாவது, நிச்சயமாய் நீ பூனையும் பறக்க மாட்டேன், நாயாவும் பறக்க போறதில்ல, நிச்சயமா நீ பிறந்த மனுஷனுக்கு உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, மறுபடியும் உயிர்த்தெழுந்து அந்த நியாய தீர்ப்புக்கு பின்னதாக மோட்சமும் உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்பதை சொல்ல வேண்டிய நிச்சயம் அங்கு இருக்கிறது. வேகமா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 24வது வசனத்திலிருந்து, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. என்ன ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. நீங்க போய் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நீங்க எடுத்துட்டு போய் அவரை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், நீங்க காலையில அவருக்கு தண்ணி ஊற்றி தலையில ஊற்றி எண்ணெய் ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணி நீங்க பொட்டு வச்சு அவர் அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறாரு, இல்லை நீங்க யார் அவருக்கு செய்யறதுக்கு? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவரை இப்படி ஒரு சின்ன ஒரு கல்லுக்குள்ளாரையோ இப்படி ஒரு கூண்டுக்குள்ளாரையோ நீங்க போட்டு அவரை போத்தி வைக்க முடியாது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலரும்
நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலோ புத்தியினாலோ உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கிறோம் என்று நாம் நினைக்கல் ஆகாது. இதுவரைக்கும் போனது போட்டோம், இனிமேல் நீங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இனிமேல் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதை முடித்து அவர் வெளியே வருகிற ஒரு அருமையான ஒரு மிஷன் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், என்றைக்கு நாம் சத்தியத்தை ஜனங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக பாவத்தை நாம் உணர்த்த வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மீட்டிங்லையும், எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல, அதை இந்த கிளாஸ் சொல்லலை, இந்த போர்டு போட்டிருப்பாங்க எல்லா மீட்டிங்கில். என்ன போர்டு போட்டிருப்பாங்க? என்னது? அற்புத சுகமளிக்கும் கூட்டம். இங்கே வாங்க உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும், இங்கே வாங்க உங்களுக்கு எல்லாம் நடந்துடும். முன்னாடிலாம் அப்படி போடுறது கிடையாது. முன்னாடிலாம் எப்படி போட்டிருந்தாங்கன்னா பாவத்தை குறித்து போட்டிருப்பாங்க. பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த லெவலுக்கு கொருந்து பட்டணம் மாதிரி பரலோக வாசலுக்கு முதல்ல நிற்கக்கூடிய ஜனங்களாக எல்லாரும் வந்தாச்சு. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய இடத்துல தாண்டி இப்போ எல்லாம் டைரெக்டாக வந்தோன்னே உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடச்சிரும், டைரெக்டாக வந்தோன்னே உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துருவோம். அபிஷேகம்னா நீங்கள் வந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பாவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடம், ஜட்ஜ்மெண்ட் உண்டு, ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு என்பதை நாம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டிய ஒரு மையம் நமக்கு இருக்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.